சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, இன்றைக்கு மத்திய கிழக்கு போரினுடைய கொதிநிலை என்ன? அதை பற்றி நம்ம தின செய்திகளை தொகுத்து வழங்குறோம். பழைய செய்திகள் வழங்குறது அல்ல. மிக முக்கியமாக ஈரானுடைய கை இந்த போரில், சுருக்கமாக சொன்னால், ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் தாண்டி, கட்டமைப்புகள் சேதாரத்தை தாண்டி, இந்தியாவில் இருந்து பயிற்சி மேற்கொண்டு வந்த கப்பலுடைய 90 பேர் இறந்ததை தாண்டி, கொமேனியுடைய மரணம், ஏராளமான IRGC படை வீரர்கள், தளபதிகள் கொல்லப்பட்டதை தாண்டி, ஈரான் மத்திய கிழக்கில் தனது வலுவான பலிஸ்டிக்ஸ் மூலம் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இனி நடத்துவார்கள் அப்படின்னு தான் அவர்களுடைய பேச்சு. ஈரான் இந்த அளவிற்கு வல்லமைப்பட்டதை கண்டு அமெரிக்காவும் யூதர்களும் ஆடி போயிருக்கிறார்கள். யூத சமூகத்தில் மறைக்கப்பட்ட செய்திகள் பல வந்து கொண்டிருக்கிறது. அதாவது, இருந்த போதிலும் அவர்கள் எவ்வளவுதான் செய்திகளை கடத்துவதற்கு தடை செய்தாலும், காணொளிகள் மூலமாக அதாவது டெல் அவிவ் சுடுகாடாக மாறி இருக்கிறது. இதை பார்க்குற போது எனக்கு எப்படி ஒரு நிலை உருவாகுறதுன்னா, அல் மயாதீனுடைய செய்தி மற்றும் பல செய்திகள் வாயிலாக காசாவினுடைய மற்றொரு வடிவமாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கு IRGC மிக துவம்சம் செய்திருக்கிறார்கள் தனது ட்ரோன்களின் மூலமும் பலிஸ்டிக்ஸின் மூலமாக. இந்த ஆயிரக்கணக்கான தாக்குதலில் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். நமக்கு கிடைத்த நேற்றைய தகவலின்படி 13,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள், இராணுவ ஜவான்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலில் தகவல்கள் வந்திருக்கிறது. அந்த தகவல் உண்மைத்தன்மைதான். ஏனால் கடந்த வாரமே மரண எண்ணிக்கை அதிகமாக ஓலத்தை பார்க்க முடிந்தது. ஒரே ஒரு பலிஸ்டிக்ஸின் மூலமாக, கிளஸ்டர் குண்டுகளின் மூலமாக 27 டெல்லவினுடைய கட்டணங்கள் உருக்குலைந்து போனதென்றும், அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏரடம், டேவிட் சில்லிங் போன்ற உள்நாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றிலுமாக செயலிழந்து போனது. அமெரிக்காவுடைய ஆயுதங்களை குறித்து மத்திய கிழக்கில் தற்போது விமர்சனங்களும், இனி எவ்வளவு காலம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தேவை இந்த உலகத்திற்கும், இதுகாரம் கமேனியை கை வைத்ததின் மூலம் அமெரிக்காவுக்கு பெரும் நீண்டகால பின்னடைவும், அமெரிக்காவுடைய வியாபாரம், அமெரிக்காவை பற்றிய புரிந்துணர்வு பார்வை மத்திய கிழக்கில் போருக்கு பின்பு மற்றொரு பரிணாமத்தை அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கிடையிலே பொதுவாக ஈரானுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை அப்படி என்ன சில குரல்கள். அதே போன்று ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்ய மறுக்கிறதா, சீனா உதவுகிறதா, மறுக்கிறதா, இந்த 2-3 கேள்விகள் எழுகின்றது. ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை செய்தியை பார்ப்பதற்கு முன்பு, ஈரான் இராணுவத்திற்காக சீனா உதவி செய்து வருகிறது. ஆனால் அந்த உதவிகள் வெளி தெரிவதில்லை. எப்போதும் ஒரு கன்ஃபரண்டேஷன் ஜோனில் நேரடியாக சீனா ஈடுபடாது. அவர்கள் மறைமுக பங்கு மிகப்பெரிய அளவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்மதி மூலமாக உடனுக்குடன் தகவல்களை பகிர்ந்து கொள்வது, ஆயுதங்கள் உதவி அனைத்தும் சீனாதான். உதாரணத்திற்காக HQ-16, HQ-17AE ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சைனா வழங்கி அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கியிருக்கிறது. சீனாவின் உதவி மற்றும் ஆயுத வடிவமைப்பு மற்றும் உண்டான தொழில்நுட்ப அறிவை, டெக்னோக்ராட்ஸ் போன்றவர்களுடைய ஒரு டெக்னிக்கல் எஃபர்ட்ஸ் மூலம் ஈரான் நிச்சயமாக பெற்றிருப்பதாகவும் மத்திய கிழக்கிலிருந்து செய்திகள் வருகிறது. அதற்கு முன்பு 28 கார்கோ விமானங்கள் மூலம் உள்ளே என்ன இருந்தது என்பதை அறிய முடியாத இராணுவ தொழில்நுட்ப சாதனங்களை சீனா ஈரானுக்கு சப்ளை செய்தது. சீனா வெளிப்புறமாக ஒன்றை சொன்னது, ஈரானுடைய இறையாண்மையை பாதுகாக்க சீனா உதவி செய்யும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா ரகசிய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறது. ஈரானுடனான ரகசிய பேச்சுவார்த்தைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் பேசினீர்களாமே,
எப்படி என்றால் அந்த செய்தி அமெரிக்காவின் டிஜிட்டல் ஊடகமான அக்சியோஸ் இந்த ரகசிய பேச்சு குறித்து ஓப்பனாக போட்டு உடைத்து விட்டார்கள். இதற்கிடையிலே இஸ்ரேலுடைய அணு ஆயுத நிலைகள் டிமோனா குறிவைத்து தாக்குதலுக்கு உள்ளாகும். நெஹாவி பாலைவனத்தில் இருக்கும் இந்த டிமோனா நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் இது குறிவைக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு அரபுகள் நாடுகளில் உள்ள எனர்ஜி செக்டார் முழுமையாக அளிக்கப்படும் என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கும் நிலையில் இன்று காலை முகமது பின் சல்மான் அவரது சகோதரர் பதட்டம் அடைந்த நிலையாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஆயில் மற்றும் சிஎன்ஜி கேஸ் வருகிற பைப்லைன்கள் அதை போன்று மற்றவைகள் துரிதமாக துண்டிக்கும் நடவடிக்கையில் தடுப்பதற்கு யார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அமெரிக்கா செயலிழந்து போய்விட்டது. அமெரிக்காவுக்கு கொடுத்த மத்திய கிழக்கின் பணங்கள் 400 லட்சம் கோடி அந்த அக்ரிமெண்டெல்லாம் இனி ரத்து செய்ய வாய்ப்பு உண்டு. இது விழலுக்கு இறைத்த நீர் போல் ஆகிவிட்டது. இந்த ஆட்சி மாற்றம் குறித்து திருப்பி அமெரிக்கா பேசுகிறார்கள். ரெஜிம் சேஞ்ச் அந்த வார்த்தை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசுகிறது. இப்பொழுது அமெரிக்கா தாக்கியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் எபிக்ஸ் ஃபியூரி ஆபரேஷன் ஈரான் மிசைல் சிஸ்டம் will fully destroyed. USA have to do so possible அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையிலே பெஞ்சமின் நெத்தானியாகுனுடைய செய்தி தொடர்பாளர் சோவாஸ் பெட்ரோசோம் என்ன சொல்கிறார்? இது ஒரு ஹிஸ்டோரிக் கெயின் என்று சொல்கிறார். அது என்ன ஹிஸ்டோரிக் கெயின் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பேசுகிறார்கள், ஈரான் நெவர் கெட் ரீட் அட்டோமிக் எனர்ஜி என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கிடையிலே ஈரானுடைய இந்த ஒரு மிசைல் நேற்று வெளியான ஒரு செய்தியில் ஈரான் பல போலி காணொளிகளை போலி சித்திரங்களை மிசைல்களை போல அனுப்பி ஏராளமான லாபம் அவர்கள் அடைந்து நஷ்டத்தை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்துகிறார்கள். இது அமெரிக்கா இஸ்ரேலுடைய ரெடார் சிஸ்டத்திலிருந்து, உதாரணத்துக்கு தாட் சிஸ்டத்திலிருந்து, ஒரு பெட்ரியாட் சிஸ்டத்திலிருந்து ஏவப்படுகிற மிசைல், அதனுடைய விலை என்ன? ஈரான் போலியாகவோ அல்லது உண்மையாகவோ ஏவப்படுகிற அவற்றின் மிசைலின் ரேட்டு என்ன? இப்போ நம்ம பார்ப்போம். ஈரான் மிசைலுடைய காஸ்ட் எவ்வளோன்னா $2.5 லட்சம், அதாவது இந்திய மதிப்பிற்கு ஒரு 1,80,000 ரூபா தான் ஒரு இது. ஆனால் யூஎஸ் டிஃபென்ஸ் மிசைல் ஒன்றை தடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் 11 பேட்ரியாட் ஏவுகணைகளை ஈரான் வீசுகிற எந்த பொருளாக இருந்தாலும், அது பலிஸ்டிக்காக இருந்தாலும் அல்லது ஹைப்பர்சோனிக்கை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஏதாவது ஒரு ட்ரோனை தாக்க வேண்டும் என்றால் 11 பேட்ரியாட் அவர்கள் அனுப்ப வேண்டும். அப்பதான் அது அழிக்கப்படும். சில நேரத்திற்கு அதை மீறி உதாரணத்திற்கு ஃபத்தா 2 எல்லாம் தொடவிட முடியாது. அதற்கு அவர்கள் $44 மில்லியன். அடே அப்பா! அப்படி என்றால் கற்பனை செய்து பாருங்கள். ஈரானுடைய 1,80,00,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ட்ரோனை அல்லது ஒரு மிசைல் அல்லது ஏதாவது ஒன்றை அவர்கள் அளிப்பதற்கு 1 மில்லியன் என்றால் அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய், 9 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட இதை அவர்கள் அளிப்பதற்கு 36 கோடி, 30 கோடிக்கு மேல் செலவு பண்ணுகிறார்கள் ஒரு தாக்குதலுக்கு. இதுவரை இந்த நாட்கள் வரை இஸ்ரேல் 180 மிசைல் ஏவப்பட்ட நிலையில், அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் 150 மிசைல்களை ஏவியிருக்கிறார்கள், ட்ரோன்கள் 100 கணக்கில். இதன் மதிப்பு மட்டுமே $7 பில்லியன் என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது புரிந்து பாருங்களா? 1 பில்லியன் என்றால் 9,000 கோடி, 7 பில்லியன் என்றால் எத்தனை கோடி? 7 மில்லியன் என்றால் 63,000 கோடி ரூபாயை இந்த ஒன்றுக்கு மட்டும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். மற்ற விஷயம்லாம் வேற. மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்பு காரணமாக ஈரான் ஃபத்தா ஏவுகணை இருந்து வருகிறது. அதை அமெரிக்காவினுடைய தாட், பேட்ரியாட், டேவிட் சில்லிங்
2-3 மற்றும் எரோ சிஸ்டம், அதை போன்று அயன் டோமின் மூலம் அது கணிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது உயர்வான இடத்தில் வந்து அது ஒரு மெனவரபிள் சூழ்ச்சி பண்ணக்கூடிய கடும் ஓசையோடு 16 மடங்கு ஒளியை விட வேகமாக வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு சற்று தொலைவில் தனது இலக்கை மாறி வலதாக இடதாக மேலும் கீழும் ஒளியை விட 16 மடங்கு வேகத்தில் வந்து தன் இலக்கை தாக்குகின்ற போது பெரும் குழப்பத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செயலிழக்கிறது. அதுல ஒன்று அனுப்பல, அதற்கு முன்பு ஏராளமான ட்ரோன்களை அனுப்பி குழப்பி கொண்டிருக்கிற நிலையில் ஃபத்தா 2வினுடைய இந்த தாக்குதல், வலிமையான தாக்குதல் காரணமாக தனது வேகத்தை, அதன் இலக்கை மாற்றி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலும் கீழும் வலதாகவும் இடதாகவும் அது செல்கின்ற போது ஒட்டுமொத்த பெரும் சேதாரத்தை டெல் அவீவ் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் போரின் போது ஈரானுக்கு ஆதரவாக இருந்ததற்காகவும் பொருளாதார தடைகளை ஏற்க மறுத்ததற்காகவும் ஒரு நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக சீன கப்பல்களை மற்றும் ஈரான் ஹெர்மூஸில் அனுமதிப்பதற்காக, ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக ஹெர்மூஸ் நீரினை சீன கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளது. சுமார் 20% கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியாகத்தான், 20%க்கு மேல் 25%. எனவே இந்த மார்க்கத்தின் முடக்கம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாகவும் நிபுணர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் தொடர்கிறோம். இதற்கிடையிலே கொர்ரம் ஷோர் என்கின்ற 1234 4வது வெர்ஷன் இஸ்ரேலுடைய பென்கூரியன் ஏர்போர்ட் இஸ்ரேலுடைய 27வது படைப்பிரிவு அளித்திருக்கிறதை இஸ்ரேல் டைம்ஸ் மறுத்திருக்கிறது. ஆனால் ஈரான் அதை அளித்திருக்கிறார்கள். தெஹ்ரான் டைம்ஸின் செய்தியின் வாயிலாக 7 லேயர் பாதுகாப்பு சாதனங்களை உடைத்து பென்கூரியன் இருக்கக்கூடிய 27வது அதாவது பெட்டாலியன் அவருடைய இராணுவ படைகளை அளித்திருக்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வழக்கம் போல் இதை மறுத்திருக்கிறது. மெரியன் ராடார் நிலை தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் ஈரான் இதனை உறுதி செய்திருக்கிறது. 100 ட்ரோன்களை ஈரான் இதற்காக நோக்கி அனுப்பியது என்றும் கூறியுள்ளது. ரஷ்ய இராணுவ உதவி எதையும் கேட்கவில்லை, ரஷ்யாவிடத்தில் இவர்கள் எந்த உதவியும் ஈரான் கேட்கவில்லை என்று ஈரானுக்கான ரஷ்யாவிற்கான செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெசோவோ தன் கருத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதற்கிடையில் அரபு அமீரகம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நேற்று மற்றும் 7 பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளையும் 130 ட்ரோன்களையும் ஏவியதாக சொல்கிறது. நேற்று 5ஆம் தேதி UAE நோக்கி 7 பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளையும் 131 ட்ரோன்களையும் அவர்கள் அமீரகத்தை நோக்கி வீசியிருக்கிறார்கள் என்றால் என்ன கோபம் அமீரகத்தின் மீது! இவர்கள் அனைவரும் யூத ஆதரவாளர்கள் என்பதையும், தனது அன்பு தலைவர் மரணித்து விட்டதற்கு கரடுமுரடான பாதைகளை தேர்ந்தெடுத்து பயங்கர தாக்குதலில் IRGC தங்கள் இழப்பையெல்லாம் கவலைப்படாமல் தாக்குகிறார்கள். இதற்கிடையிலே யூதர்கள் மற்றும் ட்ரம்பை அவர்களை எலிமினேட் செய்வது, கொள்வது ஒரு இரத்த பழி, எங்கள் கடமை என்று சியாவினுடைய முஸ்லிம்களுடைய தலைமை கிளாரிஃபி, அதாவது இமாம் அப்துல்லா ஜவேத் அமலி பரபரப்பான மத கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அலி லாரிஜானி அவர் தனது கருத்தில் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், எங்கள் தலைவர் ஆயத்துல்லா கமேனியின் மரணத்திற்கு நாங்கள் இரத்த தான பலி கொடுப்பது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவம் இடையே இந்த போட்டியில் யார் பழி வாங்குவார்கள் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் கமேனியின் மரணத்திற்கு பழிவாங்கும் விலையில்தான் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என திருப்பி 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 ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சீனா, ரஷ்யா சீனாவிற்கும் ஈரானுக்கும் மிகுந்த உதவி செய்து வருவதை சொன்னாலும் ரஷ்யா நேரடியாக இதில் தலையீடு இல்லாமல் மறைமுகமாக சில உதவிகள் இருக்கும். சீனாவுடைய செய்மதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில்நுட்பங்கள், ஆயுத சப்ளை, ராஜதந்திர நடவடிக்கையிலே நடக்கிறது. ஈரான் நீண்டகால போருக்கு தயாராக இருப்பதாக கூறப்படும் நிலையில்
அமெரிக்கா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீண்டகால போருக்கு தயாராக இல்லை என்றும் ஆயுதங்கள் அவர்களிடத்தில் குறித்த அளவிற்காக ஆர்சனில் துடைத்து கழுவப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கு நல்ல செய்தி அல்ல. அமெரிக்காவுக்கு ஏற்கனவே 12 நாட்கள் போருக்கு பிறகு எந்த ஒரு நிலையிலும் போர் ஏற்படும் என்பதை முன்னரே கலைத்து கொண்ட சையத் அலி காமெனி, படுகொலை செய்யப்பட்ட ஆயத்துல்லா காமெனி, இதற்கு பின்பு எப்போதும் போர் நடக்கும் என இந்த திட்டத்தை தயாரிப்பு செய்திருந்த நிலையில் அவர் வடிவமைத்துடைய ப்ளூ பிரிண்ட் தற்போது உச்சக்கட்ட நிலையை அடைந்திருக்கிறது. 7 நாட்களுக்கு பிறகு பயங்கர திட்டம் அமல்படுத்த வழிவகுத்துள்ளார்கள் என்ற பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதுதான் நம்மை கலக்குகிறது. 7 நாட்களுக்கு பிறகு நேற்று வெளியான இரவு செய்தியில் நீங்கள் எதிர்பார்க்காத பயங்கர தாக்குதல் என்று ஈரானின் சார்பில் செய்தி வெளியாகி இருப்பது உலகை, அரபு நாடுகளை, ஈரானை தாண்டி அமெரிக்கா, இஸ்ரேலை கதிகலங்க செய்திருக்கிறது. யூரோப்பிய யூனியன் கதிகலங்கி போயிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்கா, சுவிஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளின் இடையே ஈரானை அணுகி தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருக்கிற நிலையில் அல்லது முன்வந்த நிலையில் ஈரானுடைய அதிகாரிகளை அவர்கள் தொடர்பு கொண்ட நிலையில் ஈரான் போரை நிறுத்த மறுத்து விட்டது. ஆகவே அமெரிக்கா எப்படியாவது இந்த போரிலிருந்து தப்பினால் போதும் என சீனா மற்றும் ரஷ்ய ஊடக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அமெரிக்கா பெஞ்சமின் நெத்தானியாஹு ஆகியோர் முயற்சி செய்வதாகவும், சீன பிரதிநிதிகள் தற்போது ஈரானை நோக்கி விரைந்து சென்றிருப்பதாகவும் நேற்று தகவல்கள் வந்திருக்கிறது. இதற்கிடையில் ஈரானுடைய ஹாத்தமன் அன்பியாஇ போர் நிறுத்தம், இது ஒரு அமைப்பு, ஹாத்தமன் அன்பியாஇ, இது போர் நிறுத்தம் என்பது அமெரிக்கா இஸ்ரேல் மீதான மக்களின் வெறுப்பு நீங்கும் வரையிலும் தொடரும். எங்களுக்கு வெறுப்பு நீங்கி நாங்க ஒரு 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 அமைதிப்படணும். எங்க தலைவர் இறந்தார், எங்க மக்கள் இறந்துட்டார், அது வரைக்கும் நாங்க விட போறதில்லை. எங்களுக்கு இயற்கையாகவே போதப்பா, வாங்கக்கூடிய பழி வாங்கிட்டோம்னு நான் நினைக்கிற நேரத்துல தான் நாங்க போரை நிறுத்துவோம். நாங்கள் தற்போதுள்ள நிலையில போர் நிறுத்தம் குறித்து சிந்திக்க வேண்டிய தருணம் வரலப்பா. ஏனெனில் இந்த போரை வடிவமைத்து கொடுத்தது தியாகி ஆயத்துல்லா கமேனி என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கிடையிலே அமெரிக்கா உள்நாட்டு போரை குழப்பிவிட்டு குர்தீஸ் மற்றும் பலூச் படைகளை அவர்கள் தூண்டிவிடும் நிலையில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி அமெரிக்கா உள்நாட்டு போரை துவக்கி நடத்த திட்டம் என்பது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என ஈராக்குடைய சுடானி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அப்பாஸ் அராகச்சி கடுமையான எச்சரிக்கை. இதற்கிடையிலே குர்தீஸ் படை, சுன்னா படை, பலூச் படைகள், அதே போன்று மற்ற படைகள் தூண்டி உள்நாட்டில் குழப்பம் வைத்தால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட படைகள் உங்களை அழித்து துவம்சம் செய்வோம் என ஈரான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி குர்தீஸ் தலைவர்களிடத்திலே நேற்று தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்குள்ள செய்தி. இன்னைக்கு நிறைய செய்தி சொல்லியிருக்கேன். ஆக இன்று காலையும் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசினால் மணிக்கணக்கில் பேச வேண்டும். மீண்டும் இந்த போரை எப்படியாவது முடிக்க வேண்டும் என அமெரிக்கா கொஞ்சுகிறது. சுவிஸ், இத்தாலியை தாண்டி தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற செய்தியை போதப்பா நிறுத்துங்கள், இனி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் சரி பண்ணி கொள்ளலாம் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஈரான் போரை நிறுத்துவதற்கு சீனாவை அமெரிக்கா ரகசியமாக அனுப்பியிருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்து, இத்தாலி உடைய அந்த அப்ரோச்சை ஈரானுடைய தலைமை மறுத்து விட்டது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஈரான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு எங்களுக்கு வெறுப்பு நீங்கு வரை நாங்கள் அடிப்போம் என்று சொல்லியிருக்கிற போது கடும் உச்சபட்ச பதட்டத்தில் உலகம் இன்றைக்கு பதப்பதைக்கிறது. ஏனால் சீனாவிடத்திலே டஸ்டர் குண்டு என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறதாம். அது முழுமையாக, அந்த டஸ்டர் பாம் முழுமையாக அது ஒரு அணு கதிரியக்கத்தை சார்ந்தது அல்லது அதை ஒட்டியது என்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வருகிறது. இது ஒரு ஆபத்தான விஷயம். மனித சமூகம் காப்பாற்றப்பட வேண்டும். மனித சமூகத்தினுடைய விழுமியங்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லோருமே காப்பாற்றப்பட வேண்டும். தனி மனிதர்களுடைய விருப்பு வெறுப்பை தாண்டி யூத மக்களும் கூட ரொம்ப கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஈரானே, உங்கள் தாக்குதலை நிறுத்துங்கள் என்று நேற்று ஏராளமான காணொலியில் நூற்றுக்கணக்கிலே அடிக்கின்றார்கள். எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் செயல்படவில்லை. இதுதான் தற்போது நிலை. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.